பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கூட அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள் நாங்கள். ஆண்டவர், இந்த சிறு மந்தைக்காக நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடப்பதற்காக எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்கள் வார்த்தையை கேட்கிற போது சுகம், உங்கள் வார்த்தையை கேட்கிற போதே அபிஷேகம், உங்கள் வார்த்தையை கேட்கிற போதே மனம் திரும்புதல், உங்கள் வார்த்தையை கேட்கிற போதே சந்தோஷம், சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க. அல்லேலூயா. நன்றியோ இருக்கிறோம். நீர் எங்களோட கூட பேசுங்க பேசுங்க ஆண்டவரே. இது எங்கள் இருதயத்திலே விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக மாற்றுங்க. ஏசப்பாவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சொந்த வாயிலே சொல்கிற காரியம், தம்மை தோது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அற்பமான மனுஷர்கிட்ட நம்மலாம் பாருங்க, எவ்வளவோ யாரோருடைய விருப்பத்தெல்லாம் நம்ம நிறைவேற்ற நம்ம பார்ப்போம். எஸ்தரம்மா இங்கே கவனிங்கம்மா, அங்கே பேஜ் திருப்பாது, இங்கே கவனி, நான் தான் வாசிக்கிறேனே, இங்கே கவனமாக கொஞ்சம் கவனிங்க. நம்ம என்னென்னவோ யாரோ விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம இந்த உலகத்தில் ஆசைப்படுறோம். பிள்ளைகளுடைய விருப்பம், உறவனுடைய விருப்பம், இல்லை அக்கம்பக்கத்தவருடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிதாவாகிய தேவன் நம்மக்கிட்ட விருப்பப்படுற ஒரு காரியம் ஒன்று இருக்கான். அது என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறாராம், அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளணுமா. இதை யார் விரும்புகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருடைய விருப்பத்தையும் நம்ம நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படுறோம், பாடுபடுறோம். ஆனா தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அது உள்ளவர்கள் யாவற்றையும் படைத்த தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான். நம்ம சொல்லுவோம், ஒரு வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடை எதிர் வீடை கட்டிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆயிட்டுது, 1.5 வருஷம் ஆயிட்டுது. ஒரு சாதாரணமாக 2 பெட்ரூமு ஒரு ஆள் வச்சு ஒரு வீடை 2 மாடி கட்டணுன்னாவே 1.5 வருஷம் ஆகுது இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் இப்போ நம்ம மாதத்தில் ஒரு அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் போய் உழைச்சி அதை சம்பளம் வாங்கினா தான் நமக்கு அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியராக இருக்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆதரவற்றவர்களாக, உதவியற்றவர்களாக, பயந்து போய் கலக்கம் பெற்ற அச்சமாக இருந்து ஐயோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் ஏன் விசுவாசியா அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த ஒன்றுமே இல்லை, நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறத மாட்டோம் நீங்கள் விட்டுவிடவே கூடாது. நம்ம மரணம் எது வரைக்கும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா, நம்ம மரணம் பரியந்தம் கர்த்தரை விசுவாசிச்சுட்டே இருக்கும். சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி. யோபு ஆனவர் எல்லாவற்றையும் எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தார். ஒரே நாள் 2 நாள் எல்லாம் போச்சு. ஆனாலும் விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு மாதம் சம்பளம், ஒரு வீடு கட்டணும்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஒரு மாதம் சம்பளம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதம் உழைக்கணும் போயிட்டு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தங்கம் மேலே எவ்வளவோ சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. லட்சக்கணக்கில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கோடிக்கணக்கான
தங்கன்றது ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை, அது நம்மளா ஏற்படுத்திக்கினது. ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாணம் மறைக்கிறதுக்கு ஏதோ உடை, ஏதோ ஒரு உடை, சாப்பிட்ற சாப்பாடு, மழைக்கு வெயிலுக்கு நம்ம ஒரு ஒரு குடிசை. ஒரு மனுஷனுடைய தேவையே இதுதான். பொண்ணும் பொருளும் காது நல்லா சுத்தமா ஒழுங்கா இருந்தா தானே நீங்க கம்மல் போட தேடுவோம். காது நல்லா இருந்தா தானே அங்க கம்பல் போட தேடுவோம். இந்த காதை காட்டிலும் கம்பல் பெருசு கிடையாது, தங்க கம்பல் பெருசு கிடையாது. இதுதான் பொக்கிஷம், இதுதான் பொக்கிஷம். நீங்க இந்த காதை எழுந்துட்டீங்கன்னா, என்னதான் பிளாஸ்டிங் பண்ணி என்னதான் அறுவை சிகிச்சை பண்ணா கூட அந்த மறுபடியும் நம்ம பிறந்த காது மாதிரி வரவே வராது. அதுக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது. அப்போ தங்கம் பெருசா, தங்கத்தை ஏந்தி நிக்கிற காது பெருசா? சொல்லுங்களேன். காது தான் பெருசு, தங்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். கல்யாணம் பண்ணா நான் 5 சவரம் போடுறேன், நீ 10 சவரம் போடு, நான் 25,000 ரூபாய்க்கு நான் பட்டு புடவை எடுக்கிறேன். உன் நிர்வாணத்தை மறையத்துக்கு 25,000 பட்டு புடவை தேவையா? ரேஷன்ல கொடுக்குற புடவை போதும். நம்ம நிர்வாணம் மறையத்துக்கு எது போதும்? ரேஷன்ல கொடுக்குற அந்த கைத்தறி புடவை போதும். ஆனா நமக்கு நாமே அநேக மனுஷனை ஆண்டவர் செம்மையானவராக உண்டாக்கினார். அவனும் அநேக உபயத்தந்திரங்களை அவனுக்கு தேடிக்கொண்டான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. காரணம்னா 1 சவரம் 2 சவரம் வித்தியாசம். எப்படி எதிர்பார்க்கிறோம்? மாப்பிள்ளை எப்படி, நம்மளும் அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். என்ன மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது, சுண்ண ஒன்னா ரத்தம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க. வெள்ளையா இருக்கணும். அந்த காலத்திலாம் உங்களுடைய காலத்திலாம் கள்ளங்கப்படம் இல்லாம கை பிடிச்ச இடத்துல அப்படியே போயிட்டு விசுவாசமா வாழ்க்கையை தொடங்குனீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நீங்க சாப்பிட்றீங்களா, உடுத்துறீங்களா, இருக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒண்ணு நடக்குது இல்லைங்களா? இன்னைக்கு எடுத்த உடனே இவ்வளோ 1000 சம்பளம் வாங்கணும், இத்தனை மாடி இருக்கணும், இவ்வளோ இருக்கணும், மாப்பிள்ளை மூக்கு மொழியும் அழகா இருக்கணும், பொண்ணுக்கு 10-20 சவரம் நகை வரணும். இதெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணா? ஆண்டவர் எதையுமே நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நிர்ணயம் பண்ணவே இல்லை. விசுவாசத்தோட கூட ஒரு நல்ல பிள்ளையா கை பிடிச்சா போதும். அதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான்லாம் ஜெபம் பண்றது எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, ஏற்ற துணை அவ்வளோதான், அது போதும். தங்கம் வெள்ளியும் பொண்ணும் வாழ்க்கையில தேவையே கிடையாது. பரிபூர்ண சுகம், எலும்புல சுகம், நாடியில இருக்கிற சுகம், நரம்புல இருக்கிற சுகம், உயிரோடு இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் நல்ல சுகம். நான் அடிக்கடி இப்போ கூட சொல்லுவேன், நம்ம சிஸ்டம் மத்தியில் இருந்தாங்க, கத்தருக்குள்ளாக போயிட்டாங்க. ஆனாலும் அருமையான முடிவு. ஆனால் அந்த நேரம் வந்தது சரியான நேரம் கிடையாது. ஆனால் முடிவு என்பது அருமையான முடிவு. நேற்று கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நானும் எங்கள் மனைவியும். இப்போ போயிட்டா கூட வாங்க சிஸ்டர் வந்துட்டீங்களான்னு வரவேற்றுக்கு ரெடியாக இருப்பாங்க எப்பவும் போல. சிஸ்டர் வந்துட்டீங்க, நிம்மதியாக இருக்குது சிஸ்டர், தொந்தரவே இல்லைன்ற வார்த்தையை கேட்பாங்க. போனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய தேவைகள் யாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் யாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். தங்கமானாலும் பொன்னானாலும் வெள்ளியானாலும் உணவானாலும் எதுவுமே எந்த குறை மறுபடியும் சிருஷ்டிக்கல, ஒரே வார்த்தையிலே சிருஷ்டித்தார். நம்ம விசுவாசிக்கணும். நான் சொல்லுவேன், நம்ம சாதாரணமான வாழ்க்கை வந்தாலும் பெரிய வாழ்க்கை வந்தாலும் ஒரு அமைதியாய், ஒரு சமாதானமா, ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை, அமைதியை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தா போதும் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், ஒரே ஒரு வார்த்தையில படைச்ச தேவன், ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டாண்டு காலமா கோடான கோடி பேர் உலகத்துல வரான், சாப்பிட்றான். ஒருத்தன் வீட்டில் பொண்ணும் பொருளுமா வச்சிருக்கிறான். 300 சவரம் கொள்ள அடிக்கப்பட்டதுன்றான். தேர்களுக்கு தங்க முலாம் பூசலாம், விக்கிரகங்களை கட்டி அதுக்கு ஃபுல்லா தங்கத்தால தடவறான்.
இவரெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனோ உற்பத்தி செஞ்சு வச்சதில்ல, ஆண்டவர் தான் அழைச்சி வச்சிரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தான் நமக்கு வச்சிருக்கிறார். உனக்கு தங்கம் தான் வேணும்னா தந்துட்டு போயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் தந்துடுவார். என் வாழ்க்கையில் தங்கம் எங்களுக்கு வேணான்னு நாங்கள் இருக்கிறோம், தங்கம்னு எங்களுக்கு கேட்டார்னா எவ்வளோ சவரன்களை அவர் கொடுத்துருக்க முடியும், எவ்வளோ கொடுத்துருக்க முடியும். அதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம், இந்த கால வேளையிலே அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். ஆமேன். இன்னைக்கு ஆவியோடு நம்ம தொழுது கொள்கிறோம். நீங்களாம் விக்கிரகத்தை தொழுது கொள்ளலை. உலகத்தில் எல்லா விட பாவங்களை தவிர இந்த விக்கிரகத்தை தொழுது கொள்கிற பாவம் ஒருபோதும் பரலோகத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்க. விக்கிரகத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. விக்கிரகத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. விக்கிரகத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. விக்கிரகத்துக்கும் தெய்வக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படிப்பட்ட தேவன் வானத்தையும் பூமியும் தங்கம் பொன் வெள்ளி வானம் பூமி சமுத்திரத்தை படைத்த தேவனை ஒரு 200 ரூபா பிரேம் போட்ட போட்டோ வாங்கி எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டா அந்த தேவனை எவ்வளவு மட்டுப்படுத்துறீங்க பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விக்கிரகம் ஒரு போட்டோ, அது கொஞ்சம் அங்க செல்லு அரிச்சிச்சுன்னா அதை எங்க கொண்டு போய் போடுறோம்? செல்லு அரிச்சிச்சுன்னா எங்க கொண்டு போய் போடுறோம்? 3 வருஷமா எல்லா தூபம் பண்ணி ஆராய்ச்சி அதை பண்ணி இதை பண்ணி அதுல கொஞ்சம் செல்லு அரிச்சு பிரேம் கொஞ்சம் பாழா போச்சுன்னா எங்க கொண்டு போய் போடுறீங்க? நான் சொல்ல மாட்டேன், எங்கேயோ கொண்டு போய் போடுறோம். பெரிய மலை, அதை ஒரு சிற்ப ஆசாரி செதுக்குறான், கொள்றான், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறான், அதுக்கு ஒரு கோயிலை கட்டுறான், கொண்டு போய் வைக்கிறான், அதை ஒரு தெய்வம்ன்றான். நான் சொல்லுவேன், எனக்கு இந்த விசுவாசத்தில் வந்தது மூலமாக எனக்கு சாப்பாடு இருக்குதோ, எனக்கு வசதி இருக்கோ, வாய்ப்பு இருக்குதோ தெரியல, நான் ஆண்டவரை, என்னை படைத்த ஆண்டவரை ஆவியோடு கூட நான் தொழுது கொள்கிறேன். நான் விக்கிரகத்தில் தொழுது கொள்ளலை, ஃபோட்டோவில் தொழுது கொள்ளலை, ஆவியில் தொழுது கொள்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு கூட உண்மையோடு கூட. ஆனால் நம்மளாம் ஆவியோடு தொழுது கொள்கிறோம். இந்த கால வேளையில உண்மையோடு கூட தொழுது கொள்கிறோமா என்பது தான் கேள்வி. எப்போ நம்ம விக்கிரகத்தை விட்டோமோ அப்பயே நம்ம ஆவியோடு கூட தொழுது கொள்கிறோம். நமக்கும் தேவனும் எப்படி? நீங்க எதை சார்ந்து இருக்கிறீங்க? எந்த விக்கிரகத்தையும் நீங்க இங்க பார்த்து வரல. உங்க முன்னாடி இங்க விக்கிரகம் இல்லை, உங்க நம்பிக்கை விக்கிரகம் இல்லை, உங்க நம்பிக்கை போட்டோ இல்லை. உங்க நம்பிக்கை என்னன்னா ஆவியா இருக்கிற தேவன், நம்ம மத்தியில ஆவியா இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆவியினாலே அவரை தொழுது கொள்கிறோம். ஆனா அநேக நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் ஆவியோடு தொழுது கொள்கிறோம், ஆனா உண்மையோடு கூட தொழுது கொள்கிறோமா என்பதுதான் இங்க கேள்வி. பிதாவாகிய தேவன் எப்படி விரும்புகிறாராம்? ஆவியோடு உண்மையோடு கூட அவரை தொழுது கொள்ளணும் என்று விரும்புகிறார். ஆவியோடு வந்துட்டோம், விக்கிரகத்தை நம்ம தொழுது கொள்ளல, போட்டோவுகளை தொழுது கொள்ளல, மற்ற காரியங்களை தொழுது கொள்ளல, ஆனால் உண்மையோடு கூட நாம் தொழுது கொள்கிறோமா? நீங்க கவனிங்க, நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமானவருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆவியோடு தொழுது கொள்கிறான், நல்லது. நீ என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அன்னிலிருந்து விக்கிரகத்தை விட்டுட்டா. அன்னிலிருந்து விக்கிரகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறது இல்லை. நீ யார் முன்னாடி போய் நிற்கிறன்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஏன் ஆவியாக இருக்கிறார்னா, அவருக்கு உருவம் கொடுக்க முடியாது. அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய பராக்கிரமம் பெரியது, அவருடைய ஆற்றல் பெரியது. அதை வார்த்தையினால சொல்ல முடியாது. அதனால
நீ எதையாவது உன்னை மட்டுப்படுத்துவே, எதையாவது ஒரு உருவத்துல தேவனை கொண்டு வந்துருவா அப்படின்னா அவரை மட்டுப்படுத்துகிறான்னு அர்த்தம். மட்டுப்படுத்துகிறோம்னு அர்த்தம். அதனாலதான் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆவியோடு தொழுது கொள்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணம் என்பது இங்க இல்லவே இல்லை. இந்த உலகத்துல பரிபூர்ணம் என்பது இல்லவே இல்லை. பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே இல்லை. பரிபூர்ணம் என்பது எங்க இருக்குதுன்னா பரலோகத்துல தான் இருக்கு பரிபூர்ணம். அப்போ உண்மையுள்ள மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற பூர்ண ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வான். பரிபூரண பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளப்படுவதற்கு தான் நீங்க அழைச்சிருக்கிறீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கருப்பா இருந்தாலும் சரி, நீ எந்த சமுதாயத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீ அழகா இருந்தாலும் சரி, நீ ஐஸ்வர்யனா இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். நீங்க வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம், 8வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். சொல்லுவேன், இந்த இருதயெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா உண்மையுள்ள இருதயம் தான். ஒவ்வொருவருடைய இருதயம் உண்மையுள்ள இருதயம் தான். நம்முடைய இருதயம், ஆண்டவர் படைத்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவனாக இருக்கிறார். பொறுமையுடனே எங்க கொண்டு போய் வசனத்தை வைக்கிறான் அப்படின்னா உண்மையும் நன்மையுமான இருதயம். அப்ப நம்முடைய இருதயம்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையும் நன்மையுமான இருதயம். ஆனா நம்ம இருதயம்லாம் ஏன், நீங்க வாசிப்பீங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்க வாசிப்பீங்கன்னா எரேமியா 17 நான் வாசிக்கிறேன். இந்த உண்மையும் நன்மையான இருதயம் இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை நிமித்தமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் 17:9-10 நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுதுள்ளமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையும் நன்மையுமான நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையும் நன்மையுமான இருதயம். நம்ம இருதயத்துல பொய்யே இல்லை, நம்ம இருதயத்துல கேடே இல்லை, தீங்கே இல்லை. நம்மளாம் அப்படிப்பட்டவங்கப்பா. நீங்க உணருங்க, இயேசுவின் நாமத்தினால் நீங்க உணருங்க. நீங்களும் நானும் ஒரு கேடு உள்ள இருதயம் உள்ளவங்க இல்லை, பொய் உள்ள இருதயம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா உண்மையுள்ள இருதயம் தான். நீ யாரானாலும் சரி, மனுஷனா பிறந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிற இருதயம் என்ன இருதயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையும் நன்மையும் தான் இருதயம் நம்முடையது. வேற எந்த ஒரு மனுஷனுக்கு இருதயத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா உண்மையும் நன்மையுமான இருதயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. ஆனா இங்க கவனிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுதுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்ப இருதயம் என்ன வச்சு? திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும்
உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்வதற்கும் உள்ளந்திரிகளை சோதித்து அறிகிறமாக இருக்கு. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை கலங்க செய்யாம, அஞ்சாம, கேடு இல்லாம, பொய் இல்லாம, திருக்கு இல்லாம கர்த்தர் படைச்சு வச்சாரு பாருங்க ஒரு இருதயம். உண்மையும் நன்மையுமான இருதயம் மாத்திரம் நமக்கு இருந்துடுச்சுன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த கால வேளையில சொல்கிறேன், நான் எதற்கும் அச்சப்பட தேவையே இல்லை. எதற்கும் இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, நீ எதுக்கும் பயப்பட மாட்டா, எதுக்கும் கலங்க மாட்டா. நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு எந்த பயமும் இருக்காது. ஆனா எந்த இருதயத்துக்கு பயம் இருக்கும், எந்த இருதயத்துக்கு வாழ்க்கையை பற்றி பயம் இருக்கும், எந்த இருதயத்துக்கு முடிவை பற்றி பயம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குள்ளதும் கேடுள்ளும் இருதயத்துக்கு தான் பயம் இருக்கும். ஒரு இருதயம் கேடாம போச்சுன்னா, திருக்குள்ளதான் மாறி போச்சுன்னா, அந்த இருதயத்துக்கு பரலோகத்தினுடைய நம்பிக்கை இருக்காது, நம்ம பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்காது, நான் நல்லா இருப்பேன் என்பது நம்பிக்கை இருக்காது. நான் சொல்லுவேன், நம்ம இருதயத்தை கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் மாற்றினது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலை. நன்மையும் செம்மையுமான இருதயம், நன்மையும் உண்மையுள்ள இருதயம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? தைரியமா சொல்லுங்க, நல்ல இருதயங்க உங்களுக்கு எனக்கும். நீ யாரானாலும் சரி, நீங்க யாரானாலும் சரி, என்ன காரி காரி துப்பவங்க இருதயம் நன்மையும் உண்மையும் இருதயம் தான். நன்மையும் உண்மையும் உள்ள இருதயம். ஆனா அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் மாறி போச்சு. உண்மை இல்லை அதுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, சூழ்நிலைகள் உங்க இருதயத்தையும் என் இருதயத்தையும் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் மாறி போச்சு. இன்னைக்கு விசுவாசம் ஏன் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வருது? ஏன் ஒரு பலவீனத்துக்கு ஆண்டவரை விசுவாசிக்க முடியல? நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரை உண்மையா எல்லாவற்றுக்கும் நான் விசுவாசிக்கிறேங்க. நான் என் இருதயமும் திருக்குள்ளதும் கேடுள்ளது தான். ஆனா கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். என் சுகத்துக்காக நான் அவரை முழுமையா விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நான் கால் வைக்க சொல்ல எனக்கு எத்தனையோ வியாதிகள் 19 வயசுலயே எனக்கு போச்சு, அந்த கல்லீரலே போச்சு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் நேற்று கூட சொன்னேன், இங்கே நாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல நாங்க ஹாஸ்பிட்டல்னு போனதே ஜானுக்காக ஒரு முறை 2 முறை போயிருக்கிறோம் ஹாஸ்பிட்டல். நேற்றுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தார். அது கூட 1 மாசம் காத்திருந்து தான், 1 மாசம் காத்திருந்து. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசம் இல்லை, இல்லாட்டி சுகம் கொடுத்திருப்பார் ஆண்டவர். இதுதான் என்னுடைய விசுவாசம். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க உங்களை யாரா பார்க்கணும் அப்படின்னா, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ பக்திமானா இருப்பதற்கு, நீ விசுவாசமா இருப்பதற்கு, நீ அடுத்தவங்கிட்ட நல்ல அன்பா இருப்பதற்கு, நமக்குள்ளாக நாமளே சொல்லிக் கொடுக்கிற காரியம் அப்படின்னா, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீ தேவனிடத்திலே அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நீ அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நீ உன் ஜபத்துல என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே என் இருதயம் நன்மையும் உண்மையுமான இருதயம், ஆண்டவர்
தினந்தோறும் என்னென்னவோ ஜெபம் பண்ணுறோம். காலையில் எழுந்து நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் நல்ல இருதயம் கொண்டவன், நான் நல்ல இருதயம், உண்மையமான இருதயம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதுதான் உண்மை. நீங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மை உள்ளவங்க. நீங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நன்மை உள்ளவங்க. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம இருதயம், உங்க இருதயம் என் இருதயமும் திருக்குள்ளது, கேடு உள்ளது, பயம் உள்ளது, கலக்கம் உள்ளது, நம்பிக்கையற்றது, விசுவாசமற்றது ஏன் மாறி போச்சுன்னா சூழ்நிலைகள் நம்மை அப்படி மாற்றி வச்சிருக்கு. சூழ்நிலை நம்மளை மாட்டி வச்சிருக்கு. நல்ல இருதயம் எப்படி நினைக்கணும்னா அவங்க நல்லவங்க. நல்ல இருதயம், உண்மை உள்ள இருதயம் அப்படி என்ன நினைக்கணும்னா இவங்க நல்லவங்க. நல்ல இருதயம் என்ன நினைக்கணும்னா உலகத்துல எல்லாரும் நல்லவங்க. இந்த எண்ணம் மாத்திரம் நமக்குள்ளா வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் எல்லாமே நமக்கு நன்மையா நடக்குங்க. முதலாவது ஒண்ணு, இந்த காலை வேளையில நான் செய்தி என்னவோ கொண்டு வந்தோம், ஆனா கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் என்பது வேற. நீங்களும் நானும் நன்மை உள்ளவர், நீங்களும் நானும் உண்மை உள்ளவர், உங்க இருதயம் நல்லது. நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சாயல். ஆண்டவரிடத்துல ஒரு கேடு இல்லை, ஒரு திருக்கு இல்லை, இருதயத்துல சுத்த இருதயம் உள்ள. அதே போலதான் நீங்களும் நானும். இப்போ ஒவ்வொரு முறையும் உங்க அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க அடையாளம், என் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க இருதயம் கேடு உள்ளதில்லை, திருக்குள்ளதில்லை. நீ மோசமான ஆள் இல்லை, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாத ஆள், நீ அனாதை இல்லை, நீ சாப்பாட்டுக்கு அலைய போறவங்க இல்லை, நீ குறைவுள்ளவங்க இல்லை. உன் இருதயம் நன்மையும் உண்மையும் உள்ளாம இருக்கிறதுனால நீ வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்க போற. உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நல்லதே நடக்க போகுது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. உன் ஜபமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லவன். இந்த நல்லவன் என்ற இந்த கண்ணு அடுத்தவங்களை எப்படி பார்க்கும் அப்படின்னா சுத்தவனாக பார்க்கும். சுத்தவனவாக பார்க்கும். ஒரு புதிதாக ரெண்டு பேர் ஒரு ஊருக்கு கடந்து வந்தாங்களாம். ஒருத்தன் நல்ல இருதயம் உள்ளவன், உண்மை உள்ள இருதயம் உள்ளவன். இன்னொருத்தன் இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளமான இருதயம். இந்த நல்ல இருதயம் உள்ளவன் இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போனானா, மறுபடியும் தன் வீட்டுக்கு வந்தபோது அவன் சொன்னானா, இந்த ஊரில் இருக்கிறது எல்லாமே அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற மனுஷன்லாம் அருமையாக இருக்கிறாங்க, ரொம்ப தங்கமானவங்களா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளவனா அதே ஊரை தான் சுற்றி பார்த்தான், அதே வீதிகளெல்லாம் கடந்து சென்றான். நான் சொன்னான், இது ஊரா? இது இப்படிப்பட்ட கேடுகட்ட ஊரை நான் பார்க்கவே இல்லை, இப்படிப்பட்ட கேடுகட்ட மனுஷனை யாரையும் பார்க்கல, இப்படி கேடுகட்ட ஜனங்களை நான் பார்க்கவே இல்லை, எல்லாமே மோசமானவங்களா இருக்கிறாங்கன்னு வந்தானா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த உள்ள இருதய, உண்மை உள்ள இருதய, நன்மை உள்ள இருதய எல்லாத்தையும் சுத்தம் உள்ளதா பார்த்தான். கெட்ட திருக்குள்ளதை இருக்கிறவன், கேடு உள்ள இருதயம் இருக்கிறவன் எல்லாத்தையும் கெட்டதா பார்த்தான். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இருதயம் மாத்திரம் உண்மை உள்ளதும் நன்மை உள்ளதுமா இருந்ததுன்னா ஒருபோதும் நீ உங்க பிள்ளைகளை பார்க்கிற போது, ஐயோ இது எப்படி முடியுமோ, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, இந்த வியாதி எப்படி முடியுமோ, இந்த சோதனை எப்படி முடியுமோ, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ அப்படின்னு நினைக்காது. நிச்சயமா உன் இருதயம் சொல்லும், நல்லதுதான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். இன்றைக்கு எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் சந்தோஷத்தை தீர்மானம் பண்ணுறது உன் இருதயம், உன் திக்கத்தை தீர்மானம் பண்ணுறது உன் இருதயம், உன் விசுவாசத்தை தீர்மானம் பண்ணுறது உன் இருதயம், உன் அவிசுவாசத்தை தீர்மானம் பண்ணுறது இருதயம்,
உன் நன்மையை தீர்மானம் பண்றது இருதயம். அடுத்தவங்களை நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க வைக்கிறது உன் இருதயம். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், உன் இருதயம் நன்மை உள்ள இருதயம், ஒரு தீங்கு இல்லாத இருதயம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இந்த நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் நான் சொல்லுவேன், அவிசுவாசம் வராது, அவச்சொல் வராது, தீங்கு வராது, திருக்கு வராது, கேடானது வராது. எப்போதும் உங்க இருதயத்தை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது, என் இருதயம் நன்மையும் உண்மையும் உள்ள இருதயம். உங்களைத்தானே நீங்க நம்பலனா யார் உங்களை நம்ப முடியும்? நீ நல்லவளா இருக்கிறதுக்கு ஒரே அடையாளம், நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு அடையாளம், கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்கிற. இன்னைக்கு அநேகர் ஏங்க முடியல, ஏன் முடியல? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கோடான கோடி ஆசீர்வாதங்களை உலகத்துல ஸ்தாபனம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு குடிசையில நம்மளால நிம்மதியா இருக்க முடியல, ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலை, உங்க அவிசுவாசம், உங்க அவநம்பிக்கை நம்மளை இப்படியா மாத்தி வச்சிருக்குது. நான் மோசமானவ, நமக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை முத்திர குத்து வச்சில்ல. அடுத்தவங்க இது ஏழை, இது வாயாடி, இது மோசமானது. எப்படி நம்ம அடுத்தவங்க நம்ம எப்படி சொல்றாங்க? அடுத்தவங்க நம்ம எப்படி சொல்றாங்க? நம்ம கிட்ட கண்டதை தானே சொல்றாங்க, நம்ம கிட்ட கண்டதை தானே சொல்றாங்க. நம்ம ஒரு மோசமா நம்ம நடந்திருக்கலாம், அவிசுவாசம் இல்லாமல் நடந்திருக்கலாம், நம்ம ஒரு கெட்ட காரியத்தினால நம்ம நடந்திருக்கலாம், அப்பதானே சொல்றாங்கங்க. ஆனா முதலாவது நம்மை தாமே ஆராய்ந்து அறிந்திருப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், ஒருவரும் நம்மை நியாயம் தீர்க்க முடியாது. உங்களை நீங்க நல்லவங்களா பாருங்க, உங்களை நீங்க நல்லவங்களா பாருங்க. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்போ அண்ணாலம்மா பார்த்து நான் சொல்றேன், அண்ணாலம்மா அருமையான ரொம்ப தங்கமானவங்க. நான் 10 வார்த்தை அவங்கள திட்டினா கூட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நான் அவங்க முன்னாடி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க என்கிட்ட எப்பவுமே நீங்க எப்படி நடந்துப்பீங்க? அந்த ஐயா அப்படி சொல்லிட்டாரு, அந்த ஐயா அப்படி சொல்லிட்டாரு, நான் எனக்கு தெரியவே இல்லை, நான் அப்படி இருப்பேனே தெரியவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, அவர் 10 வார்த்தை பேசினா கூட நான் அமைதியா இருப்பானா, நான் எதுவுமே பேச மாட்டேனா? அப்ப நீங்க என் முன்னாடி எப்படித்தான் நீங்க நடந்துப்பீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணுவீங்க? அமைதியா நடந்துப்பீங்க, பேச மாட்டீங்க, அனாவசியமா பேச மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. இது எங்க இருந்து உண்டாகுது? நன்மையும் உண்மையும் எங்க இருந்து உண்டாகுது? எங்க இருந்து பிறக்குது? உங்க ஆசீர்வாதம் எங்க இருந்து பிறகுது? நம்ம ஆசீர்வாதம் எங்க இருந்து பிறகுது? நம்மளுடைய நல்ல வாழ்க்கை எங்க இருந்து பிறகுது? இன்னைக்கு எவ்வளோ பேர் வாலிப பிள்ளைங்க நல்லா சாதிக்கிறாங்க, வாலிப வயசுல சாதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவன் நினைச்சான், நான் நாணம் உள்ளவன், நான் அறிவாளி, என்னால முடியும் அவன் நினைச்சான். அவன் இருதயம் சொல்லிச்சு. ஒண்ணு சொல்லுவேன், எல்லாருக்கும் ஒரே மூளை தான், தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நீங்க ஒன்றும் படிக்கல. எனக்கு வேற மூளை, உங்களுக்கு வேற மூளையா? ஆண்டவர் எனக்கு அதிகமா மூளை வச்சு உங்களுக்கு கம்மியா படிச்சிருக்கிறான்னு இல்லையா? கிடையாது. உங்களை நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்க. எனக்கு படிப்பு வராது, எனக்கு இதை பண்ண முடியாது, எனக்கு இது பண்ண சாதிக்க முடியாது அப்படின்னா, 21 வயசுல ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்றவனுக்கு ஒரே மூளை தான், 10th ஃபெயில் ஆகிறவனுக்கு ஒரே மூளை தான். ஆனா அவன் நினைச்சான், நான் அறிவாளி, என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவன் உயர்ந்துட்டான். ஆனா நீ என்ன நினைச்ச? எனக்கு 10th கூட என்னால் படிக்க முடியாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் 8th நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம், நான் 10th ஃபெயில் ஆகிடுவேன்னா ரெண்டும் ஒரே மூளை தான். ஆனால் உன்னை பற்றியே நீ நினைக்கிற ஒரு காரியம் இருக்கும் பற்றியா, தாழ்வு மனப்பான்மை. உன்னை பற்றியே நான் மோசமானவன், நான் அயோக்கியன், நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது,
இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் சொல்ல இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இயேசு நாமத்தினால் நான் சொல்லுகிறேங்க, நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இந்த கையில் ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போன போது, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், உங்களுடைய ஊன்றை கட்டுவதற்காக சொல்கிறேன், நான் என் கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வெறும் நடுத்தருலையும் கடன்லையும் காட்சியிலும் எங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனால் நான் ஆண்டவரை பற்றி கொண்ட போது என் இருதயத்தில் ஒன்று வந்தது, என்னால் முடியும், என்னால் முடியும் சொல்லுவான். எவ்வளவு காரியங்களை இந்த வெறுமையான கை பண்ணியிருக்கு தெரியுங்களா? ஒரு பணமும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் பெரிய இதுவாக்கம் அப்படின்னு. ஒரு பணமும் கிடையாது. என்னால் முடியும். என் தங்கச்சிக்கு திருமணம் பண்ண முடியும். நான் நல்லா வாழுவேன். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு சொந்த வீடுன்றது என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் இந்த அறியாத இடத்துல நாங்கள் வாழ்ந்துருக்கிறது எங்கள் இருதயம். ஆமே, எங்கள் இருதயம். நாங்கள் என்ன நினைச்சோம், இந்த இடத்துல வந்தவொடனே என்ன நினைச்சோன்னா, நாங்கள் வாழ்வோம். ஆமே, நாங்கள் வாழ்வோம். நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு தெரியல எனக்கு. இது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருப்பேன், நான் வாழுவேன், நான் பண்ணுவேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நான் கட்டுவேன், சந்தோஷமா இருப்பேன். முதல்ல நம்ம இருதயம் நம்ம நினைக்கிறோங்க. நம்ம இருதயம் நினைக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு காரியம் ஆச்சரியமா இருக்கும், அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஒன்றுத்துக்கும் தகுதி கிடையாது, எனக்கு ஒன்றுக்கும் தகுதி கிடையாது. ஆனா இதை செய்வ அப்படின்னா அதை செய்யலாம், முடியும், சாதிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணுவேன். நீங்க உங்க இருதயம் சொல்லணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணுவேன், இந்த கடத்தை நான் அடைப்பேன், நல்லா இருப்பேன். உன் இருதயம் சொல்லாம உன்னால எதையுமே நீ சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயம் நன்மையும் உண்மையுமான இருதயம். அடுத்தவங்க உங்க கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க இருதயம் உங்க நல்லவங்கன்னு சொல்லுச்சுன்னா, ஒருவனும் உங்களை கெட்டவங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு பிசாசு எப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான்னா, நீ சொல்ல உன்னை போல ஒரு மோசமான ஆள் கிடையாது, உன்னை போல வாயாடி கிடையாது, உன்னை போல வாங்கி தின்றது யாரும் கிடையாது, உன்னை போல கடன் வாங்கி அடிக்கிறது யாரும் கிடையாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராது, நீ நல்லா இருக்க மாட்டா. இதை தான் முதல்ல என்ன நிறுத்துவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியாததான் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவானே தவிர முடியும் என்கிறத நிறுத்தவே மாட்டான். நம்முடைய அலங்காரம் நமக்கு தெரியணுங்க. நீங்க நல்லவன்னு தெரியணும், நீங்க உண்மை உள்ள இருதயம் தெரியணும். அதுதான் இங்க எரேமியா சொல்றாரு, எல்லாவற்றிலும் பார்க்கலாம். அப்படியே விட்டோன்னு வச்சுங்க, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரைகளை சோதித்து அறிகிறவருமா நான் இருக்கிறேன். இருதயம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, அதான் அவர் சொல்றாரு, அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இல்லைன்னு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. இந்த இருதயத்தின் அடிப்படையில தான் உன் ஆசீர்வாதம், இந்த இருதயத்தினுடைய அடிப்படையில தான் உன்னுடைய சுகம்,
உன் இருதயத்தினுடைய அடிப்படையில தான் உன்னுடைய உயர்வு, உன் இருதயத்தினுடைய அடிப்படையில தான் உன் பலன், உன் இருதயத்தின் அடிப்படையில தான் உன்னுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை. உங்க மருமகளும் மரும பிள்ளைகளும் இருப்பாங்கன்னா சொல்லுங்க, என் மருமகன் போல நல்லவ இல்லை சொல்லுங்க. அவங்க 1000 இருக்கட்டும். நம்ம சொல்றோம் என் புள்ள ரொம்ப மோசமானவன் அப்படின்னா, அவன் முன்னாடி சொல்லுங்க, என் புள்ள போல ஒரு அருமையான பிள்ளை இல்லைங்க. என் பிள்ளைய போல படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறவன் பிள்ளை, என் பிள்ளை ரொம்ப அருமையானவன். என் பிள்ளை பண விஷயத்துல ரொம்ப தங்கமானவன். என் பிள்ளை பரிசுத்தத்துல ரொம்ப தங்கமானவன். பிள்ளைகள் போல இல்லை சொல்லுங்க. என் மகளை போல இல்லை, என் மருமகளை போல ஒரு நல்ல மருமக ஆண்டவர் எனக்கு நல்ல மருமகளை கொடுத்திருக்கிறார். சொல்லி பாருங்க. நீ கேடா பார்க்கிற மருமக, நீ திருக்குள்ளதா பார்க்கிறவ மருமக எவ்வளவு நன்மையா உங்களுக்காக மாறுவான் என்பது கர்த்தர் தான் தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்களின் பலன்களுக்கும், உன் வழி எப்படியோ, உன் வார்த்தை எப்படியோ, உன் விசுவாசம் எப்படியோ, உன் நம்பிக்கைக்கு எப்படியோ தக்கதாய் கொடுக்கும்படிக்கு, தக்கதாய் கொடுக்கும்படிக்கு, தக்கதாய் கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. நல்லா பாருங்க, உங்களை நீங்க நல்லா பாருங்க. நீங்களா அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. நான் கொண்டு வந்த செய்தி வேற, முழுவதும் இதையே பேசி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா இருதயம் என்பது ரொம்ப முக்கியம். அது திருக்குள்ளதும் மனுஷனை ஆண்டவர் செம்மையானவராகவே உண்டாக்கினார். அவனோ அநேக உபயத்தந்திரங்களை அவனுக்கு தேடிக்கொண்டான். தந்திரமா போச்சு வாழ்க்கை, இருதயம் தந்திரமா போச்சு. ஆனா அந்த இருதயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப அருமையான இருதயம். இந்த இருதயம் யாருடையதுன்னா தேவனுடையதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய இருதயம். எல்லாரையும் நல்லவங்களா பாருங்க, எல்லார்கிட்டும் ஆசீர்வாதமா பேசுங்க, யாரையும் சபிச்சிடாதீங்க உங்க வாழ்க்கையில. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் சத்துருக்களை நீ நேசி. இருதயம் முடியுமா? நீ சத்துருக்களை நேசிச்சுனே இரு. அப்போ நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்வேன், 1000 நண்பனை விட மேலான நண்பனா அந்த சத்துரு ஒரு நாள் உனக்கு மாறிடுவான், மாறிடுவான். திருக்குள்ளதும் கேடானதுக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்துடாதீங்க. உங்களைத்தானே முத்திர குத்துறாது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் பேசினா யாரையும் முன்னாடி நிற்க முடியாது. நான் சொல்றேன், உங்களை போல அமைதி உள்ளவங்க, உங்களை போல நல்ல குணம் உள்ளவங்க யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது நான் சொல்லல, ஆவியானவர் சொல்கிறார். அப்போ இந்த நன்மையும் உண்மை உள்ள இருதயம் எப்படி எல்லாரையும் பார்க்கும் சொல்லுங்க? எப்படி பார்க்கும்? உங்க பொண்ணு மட்டும், உங்க புருஷனை மட்டுமா? எல்லாரையும் நன்மையா. இனிலிருந்து அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவருடைய இருதயம் என்னைக்குமே தாழ்மை உள்ள ஒரு இருதயம், மன்னிப்பு கேட்கிற இருதயம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்ற இருதயம். சிலுவையில அறைந்தாங்க, சிலுவையில அறைந்தவங்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன தெய்வத்தை நீ ஆராதிக்கிறா. மன்னிச்ச தெய்வம், தாழ்மை உள்ள தெய்வம். நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவர். இன்னைக்கு கிருபை இல்லை, எனக்கு கிருபை இல்லை, கிருபை இல்லைன்னு சொல்றீங்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ள இருதயத்துக்கு கிருபையை அளிக்கிற தேவன். தாழ்மையா இருங்க, அப்படி நிக்காதீங்க, அப்படி நிக்காதீங்க. எவ்வளவு இருந்தாலும் இல்லைனாலும் தாழ்மையா இருங்க, கற்றுக்கொள்ளுங்க. நமது இருதயம் தாழ்மையா மாத்திரம் இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கணும் எந்த ஐஸ்வர்யவனை பார்த்து நீ அழமாட்டா.
பொறாமப்பட மாட்டா. அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போறான், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். இருதயம் ஏன் இங்க இருதயம் நன்மையும் உண்மையுமான தேவன் படைத்த இருதயம் ஒரு மனுஷனிடத்திலே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா ஏன் மாறி போச்சு அப்படின்னா, சூழ்நிலை அவனை மாற்றினது. என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை பார்க்கிற சூழ்நிலை. அவன் அப்படி வாழறான் ஆக்கும், இவன் இப்படி வாழறான் ஆக்கும், நானும் ஏதாவது பண்ணிடணும், நான் இப்படி பண்ணிடணும், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. உனக்கு என்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காதீங்க. சின்னவங்களா இருந்தா கூட சரி, மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காதீங்க. மன்னிப்பு கேட்கறது தயங்காது, தாழ்ந்து போறதுல தயங்காதீங்க. நீ நல்லவங்கப்பா. நீ ஒவ்வொரு நாளும் நான் நல்லவன், நான் என் இருதயம் செம்மையானது, என்னை போல ஒரு நல்லவன் கிடையாதுன்னு நினைங்க. ஏங்க உங்களை யாருங்க படிச்சா? சொல்லுங்க, உங்களை யார் படிச்சிருக்கா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் யாரு? நல்லவரா கெட்டவரா? அவர் இருதயம் திருக்குள்ளதா கேடு உள்ளதா? நன்மையும். அப்ப உங்க இருதயம் என் இருதயம் எப்படி இருக்கணும்? அப்படிதானே இருக்கணும். அதுதானே உண்மை. திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க யாரு? நல்லவங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு விரோதி கிடையாது, யாரும் உங்களுக்கு பகை கிடையாது. யாருக்கிட்டையும் விரோதம் இருதயத்தில் வச்சிடாதீங்க. யாருக்கிட்டையும் விரோதம் வச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில் நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்லுவேன், இது வரைக்கும் எங்கேயிருந்தாவது ஏமாத்தணும், கொள்ளடிக்கணும், வஞ்சிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் நான் நினைச்சதே கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால மகிமையா நான் சொல்றேன். என்னால் முடிஞ்சா ஒருத்தருக்கு உதவியா இருப்பனே தவிர உபத்திரமா என் வாழ்க்கையில கெடுக்கணும், அழிக்கணும், அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் ஒரு நாளை என் வாழ்க்கையில நினைச்சதே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதா, பேசணும்னு இருக்குதா, அவங்களோட கூட பேசு. வாய்ப்பு கிடைச்சா பேசு. வாய்ப்பு கிடைக்கலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா போறவங்க வரலாம், என்ன உன் பொண்டாட்டி என்ன அங்க போச்சியே, அது போச்சியே, பிள்ளைங்களை விட்டு அதிகம் அங்க போச்சு, இந்த வார்த்தை நமக்கு தேவையே கிடையாது. எவன் முண்டாட்டினா எங்கேயாவது வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டுக்கு போவாங்க, எங்கன்னா போவாங்க, அவங்க நமக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு கிடைத்தா பேசணும். நிறைய பேர் எனக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் எப்படி தெரியுங்களா? இவன் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் சரியா பேச மாட்டார், இவர் திமுறாக்கும், இவருக்கு அகம்பாரமாக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் நான் நல்லவங்களா பார்த்து ரசிச்சுன்னு தான் இருப்பேன். ஒரு குழந்தைங்க போனா ரசிப்பேன், ஒரு குடும்பம் போனா அவங்க பார்ப்பா அழகா போறாங்க, அவங்க இப்படி போறாங்க பொழுது, மார்க்கெட் போறாங்க பொழுது, காய் வாங்குறாங்க பொழுது, பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க, இப்போ வேலைக்கு போறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, பேசி கொண்டே இருப்போம். எங்களுக்குள்ளாக நாங்கள் பேசி கொண்டு இருப்போம், நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அதை போய் அடுத்தவங்ககிட்ட பேசி அவங்க நல்லது கட்டல பகிர்ந்து அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிருங்கப்பா. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானே ஒவ்வொருவனும் அவன் வழிகளுக்கும் நம்ம வழி தெரியுங்க ஆண்டவருக்கு. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க இருதயம் எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்க இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியைகளை சோதித்து அறிவுகிறமா இருக்கிறேன், அவனுடைய வழிகளுக்கு தக்கதாய் பலன் அவனுக்கு உண்டு. நீங்க நல்லா இருக்கணும்னா, நீங்க நான் நல்லவன் நீங்க நினைங்க. அப்ப எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களா தான் இருப்பாங்க, யாரும் உங்களுக்கு கெடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. கெடுக்கிறவங்க கூட ஒரு நாள் உன்னை கண்டு, ஐயோ இவங்களுக்கு இப்படி செஞ்சிட்டமே அப்படின்னு நினைப்பாங்க. பேசுறவங்க 1000 பேசட்டும், நீ மாத்திரம் உன்னுடைய ஸ்தானத்தை இழந்துடாத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற நீ உண்மையுள்ள இருதயம் கொண்டவா, நீ நன்மையுள்ள இருதயம் கொண்டவா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா, நீ அழைக்கப்பட்டவா, நீ 10th ஃபெயில் ஆகிறதுக்கு அழைக்கப்பட்டல, உன்னை யார் என்று நீ அறியணும். அதான் உலகத்தினுடைய பாடல் கூட ஒன்று இருக்கும், மன்னிச்சிருங்க,
உன்னை அறிந்தால் உலகத்தை நீ ஆண்டு கொள்ளலாம். நீ யாருன்னு உன்னை அறி. ஆனால் ஒருபோதும் உனக்கே நீ முத்திர குத்துறாத, நான் ஒரு பயங்கரமான வாயாடி, நான் இப்படி ஆக்கும், நான் ஒரு மோசமானவ, நான் தருதுறேன், நான் நோயாளி. இனி ஏன் மனசுல ஸ்ட்ரெஸ் வருது? ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? ஏன் என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னா, உன்னை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது, எனக்கு ஒரே பைத்தியம் போல இருக்குது, எனக்கு எந்த வியாதி எடுக்கலாம், எனக்கு மனநோயாளி ஆயிட்டேன் நான். யார் சொன்னா நீ மனநோயாளின்னு? யார் சொன்னா? நீ தான் சொல்லின்னு தெரியுறா. இன்னிலிருந்து சொல்லு, நான்லாம் ஒன்றும் மனநோயா இல்லை, நான் சரியா இருக்கிறேன், என் இருதயம் நல்லா இருக்கேன், உடம்பு நல்லா இருக்குது, ஆண்டவர் கொடுத்த நாளுக்கு முன்னாடி என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே உதிர போவதில்லை, அப்படி அவருடைய சித்தப்படி உதிர்னா உதிர்ட்டு போட்டுன்னு விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஏன் மனசுல நோய் வருது? ஏன் மனசுல பயம் வருது? ஏன் உனக்கு பயம் வருது? ஏன் உனக்கு பதட்டம் வருது? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் பிள்ளைங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லை, உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. உனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. சொல்லுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். அதான் அவர் சொல்றேன், நான் பலவீனனா இருக்கிற போதே நான் பலவீனமா நினைக்கிறேன். தேவனுடைய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ எல்லாவற்றையும் செய்வா. நான் சொன்ன பாருங்க, என் வாழ்க்கையில சாட்சி. நீங்களாம் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு என்னவோ பண்றீங்க, நான் சொல்ல முடியாது, கணக்கு வச்சுக்க முடியாது. ஒரு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் என்ன வரும்? 3வது மாசம் தாலி பிரிச்சு கோக்கணும், அப்புறம் அது கர்ப்பம் அடையும், அதை வீட்டில் வச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு எதனா கொலுசும் கிழிசு போட்டு அனுப்பணும், எல்லாம் போட்டு அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்கே நின்று எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் நின்று என் தலைமையில நான் நின்று நானே என் கல்யாணத்தையும் சேர்த்து 4 கல்யாணம் பண்ணியிருக்கேன். கெட்ட காரியங்கள் பண்ணியிருக்கிறேன். கெட்ட காரியங்கன்னா முடிவுக்குண்டான காரியங்களை பண்ணியிருக்கிறேன். 2வது தங்கைக்கு திருமணத்துக்கு சேர்த்து பைசா அப்படியே கொண்டு போய் அக்காவோட கணவருக்காக செலவழிச்சு சொல்லி, இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன். யாரிடத்துல எங்கேயும் போய் கேட்டு கடனை வாங்கி இப்படி ஒரு அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுடைய டெத்து எடுத்து போடுறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது. நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த அம்மா நான் நினைக்கிறேன் ஒரு 3000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் அவங்க ஒரு 2000 கொடுத்தாங்க. அந்த காலத்தில் அவங்க என்ன நினச்சி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனாமா கொடுத்தாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு இனாமா கொடுத்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் நினச்சேன் இவங்களை கொடுக்க முடியும்னு. என் கையில் முதலாவது வந்த உடனே அந்த 3000 கடனை அடித்தேன், அந்த 2000 கடனை அடித்தேன். அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிச்சயமா நீ இவ்வளோ சீக்கிரம் கொடுப்பேன்னு நாங்கள் கொடுக்கல, நீ கொடுப்பேன்னு நாங்கள் கொடுக்கவே இல்லை, ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் அதை வாங்கி கொண்டாங்க. சொல்லுவேன், அதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆனால் உண்மை ஒன்று இருக்குமானா, நன்மை அவர்களுக்கு கொடுக்கணும், நம்ம கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்க பைசா நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அதற்கு கொடுக்கறதுக்குண்டான அடைக்கிறதுக்குண்டான தீர்க்கத்துக்குண்டான வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். சத்தியம். இதே மாதிரி இது பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், முடியும் அப்படின்னா முடியும். இந்த ஊழியத்தை பற்றி ஜான்லாம் நினைக்கிறாரு, இங்கே யாருமே இல்லை, ஏன் ஒன்றும் பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. நீ மாத்திரம் இருதயத்தில் நீ நினைச்சிட்டனா
நான் சொல்லுவேன், நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் வைத்து பொறுமையோடு கூட பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் ஒன்று ஆண்டவரா நீ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாத. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணனா நான் ஒரு நல்ல முடிவை நீ வாழ்க்கையில காணவே முடியாது. ஜோயலுக்காக சொல்றேன். நான் சொல்லுவேன், உன்னால முடியும். நீ படிக்கிற படிப்பு உன்னால முடியும், என்னால சாதிக்க முடியும். ஒருவன் 21 வயசுல படிச்சு ஒரு பெரிய லெவல்ல அவன் பெரிய எக்ஸாம் சாதிக்கிற போது என்னால சாதாரண எக்ஸாம் முடியாதா? என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும். நான் அறிவாளி, நான் ஞானி, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்லாம் ஒரு அற்பம், என்னால முடியும். அப்படி நினைங்க. உங்களை நீங்களே மட்டுப்படுத்தாதீங்க. மேன்மையானவர்களாக நினைங்க, மேன்மையானவர் நினைங்க. நான் எவ்வளோ வசனம் கொண்டு வந்தேன், ஆனாலும் நான் முடிக்க விரும்புகிற நேரமானதுனால, ஏன்னா எனக்கு என்ன தெரியல, ஆண்டவர் இந்த ஒரே வசனத்தில் நிறுத்திட்டார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உண்மை உள்ளவங்க, உங்கள் இருதயம் நல்லது. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவங்க, தரித்திரத்தில் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க இல்லை. நீ கடன் வாங்குவதற்காக அழைக்கப்பட்டவங்களை, கொடுப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. நீ வியாதியில இருக்கணும் என்பதற்காக நீ அழைக்கப்படலை. உன் விசுவாசத்தினாலே உன் வியாதியில பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். நீ மனநோயாய் அலைவதற்காக நீ அழைக்கப்படலை. உன் வார்த்தையின் மூலம் அநேக மனசை நீ காயத்தை ஆற்றுவதற்காக உன்னை வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு கிறிஸ்துவன் என்னைக்குமே சொல்லக்கூடாது, ஒரு கிறிஸ்துவன் மனநோயாளின்னு சொல்லக்கூடாது. அதை விட ஒரு மோசமான காரியம் எதுவுமே இல்லை. அழைச்ச ஆவியான தெய்வம் நானே, பயங்கரமான நானே, சர்வலோகாதிபதி, வேதத்தை சுமந்துன்னு பைபிளை படிக்கிற நீ மனநோயாளின்னு சொல்லக்கூடாது. உன் வார்த்தையின் மூலமா அநேக மனசோட காயங்கள் ஆறப்படணும். உன் காயத்துல புற்றுயிரும் கொலை உயிரமா நீ இருக்கக்கூடாது. இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில. நான் நல்லவங்க, நான் உண்மை உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் எல்லாருக்கும் நல்லவன், சத்துருக்களை நேசிக்கிறவன், நான் நோயாளி இல்லை, நான் பலவீனனா இருக்கிற போதே என் விசுவாச வார்த்தையினுடைய அறிக்கை பலனாக்க நான் மனநோயாளி. எந்த மாத்திரை மருந்தும் நீ ஏதோ உனக்கு ஒரு காயம் ஆயிடுச்சு, ரத்த காயம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடு, டேப்லெட் போடு, தப்பு கிடையாது. ஆனால் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க மனநோயாளின்னு சொல்ல மிகப்பெரிய பாவம். இங்க இல்லாத நாணமா, இங்க இல்லாத வார்த்தையா, இங்க இல்லாத விடுதலையா உன் மனசுக்கு இங்க இல்லாத விடுதலையா? எந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு கிடையாது. பிள்ளைகளை பத்தி பாரப்படாதீங்க, அறிக்கையிடுங்க. என் பிள்ளை நல்லா இருப்பான், என் பிள்ளை நல்லா இருப்பான். இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நீங்க நல்லவங்களா இருப்பீர்கள். உண்மையாகவே கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சுக்கிறேன். அந்த வசனம் பொருந்துமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. என் மகனே, அருமையான வசனம். நான் ஏதோ ஒன்று வாசித்தேன். இப்போ நான் பேசினதற்கும் நாம் தியானித்ததற்கும் இந்த வசனத்துக்கும் அருமையான வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து நாணம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. ஆமென். நான் இந்த வசனம் இங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்கல. மறுபடியும் சொல்கிறேன். என் மகளே, என் மகனே, நீ செவி கொடுத்து, எதுக்கு செவி கொடுத்து? என் மகனேனா யாரு? என் மகளேனா யாரு?
அட சொல்லுங்க, நீங்க தாங்க. கர்த்தர் உங்களை தான் மகனே மகளே சொல்றாரு. நீ செவி கொடுத்து, எதுக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு. நாணம் அடைந்து என்ன அடையணும்? இப்ப இவ்வளவு நாள் புத்தி இல்லாம இருந்திருக்கிறீங்க, அப்படிதானே? புத்தி இல்லாம உங்களை நீங்க கெடுத்து கொண்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் இருதயம் திருக்குள்ளது, என் இருதயம் கேடு உள்ளது, என்ன போல ஒரு மோசமான ஆள் இல்லை, என்ன போல தரித்திரம் யாரும் இல்லை, என்ன போல நோயாளி யாரும் இல்லை, என்ன போல மனசு கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை, என் பிள்ளைங்கள போல ஒரு பிள்ளைங்க இல்லை, ஐயோ இதுங்கெல்லாம் நாசமா போயிடும். இல்லை, இன்றைக்கு நீ செவி கொடுத்து என்ன செவி கொடுக்கணும் அப்படின்னா, உன் இருதயம் நல்ல இருதயம், உன் இருதயம் நன்மையான இருதயம், நீ நல்லவங்க, நீ சுகம் உள்ளவ, நீ பலன் உள்ளவ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு, நீ நல்லா இருப்பா, நீ படுத்துறங்கி சமாதானத்தோட கூட எழுந்திருப்பா, நீ சமாதானம், நீ இஸ்ரவேலுடைய சமாதானத்தை நீ காணுவா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டாய், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாணம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. ஆமென். உன் இருதயத்தை எந்த வழியில நடத்தணும்? நீங்க யாரு? நீங்க யாரு? நல்லவங்க, தைரியமா சொல்லுங்களேங்க, இன்னைக்காவது சொல்லுங்க. நேத்து வரைக்கும் எல்லாம் விட்டுருங்க. உங்க இருதயம் எப்படிப்பட்டது? நன்மை உள்ளது. உங்க இருதயம் எப்படி? சுத்தம் உள்ளது. உங்க இருதயம் என்னது? கேடு இல்லாதது. உங்க இருதயம் என்னது? விசுவாசம் உள்ளது. உங்க இருதயம் சாதனை படைக்க உள்ளது. உங்க இருதயம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஏன் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், என் இருதயத்தை நல்லது என்று நான் இன்னைக்கு கண்டு கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. நீ உன் இருதயத்தை நல்லவங்கன்னு நீ கண்டு கொண்டா, நீ உன் பார்க்கறதெல்லாம் நல்லதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீ பார்க்கறதெல்லாம் நல்லதா இருக்கும். இது என்ன கலர் சொல்லுங்க? இது என்ன கலருங்க? அது இதுமா, செவுத்தை பார்த்து சொல்லுங்க. ஏங்க செவுத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன கண்ணு உங்களுக்கு தெரியலனா அது என்ன கலர் தெரியுதா? கண்ணு. நீங்க இப்ப யாரு? கண்ணு தெரிஞ்சதுனால நம்மலாம் யாரு? வெள்ளை. ஆமே. நம்ம உள்ளம் என்ன? என் உள்ளம் சொல்லுங்க. என் உள்ளம் வெள்ளை. உங்களுக்கு நமக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது, நம்ம உள்ளம் வெள்ளை அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளை எப்படி, நம்ம சூழ்நிலை எப்படி நம்ம நடத்திருக்குதுன்னா, என்னால் சாதிக்க முடியாது, நான் மோசமானவ, நான் கெட்டவ, என்னை சூழ்ந்துருது கெட்டது, என் புருஷன் ஒரு கெட்டவர், என் பிள்ளைங்க ஒரு கெட்டவங்க, இப்படியே நினச்சிட்டோம். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை போல நல்லவங்க யாரும் இல்லை, என் இருதயம் போல நல்லது யாரும் இல்லை, எனக்கு கொடுத்திருக்கிற புருஷன் பொண்டாட்டியை போல ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டி இல்லை, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் போல அருமையான பிள்ளைகளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீ சாதாரண வீட்டு வேலை செய்யலாம், நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர், எனக்கு கொடுத்திருக்கிற வேலை போல நீங்கள் எங்கன்னா 100 நாள் வேலையில் புல்லை வெட்டிட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீ சமாதானமாக அந்த புல்லை வெட்டினா அது மிகப்பெரிய நல்ல வேலை. ஆமென், அல்லேலூயா. அதை விட ஒரு வேலை எதுவுமே இல்லை. நீ உன் இருதயத்தில் சமாதானமாக புல்லை வெட்டுனா அதை போல ஒரு நல்ல வேலை இல்லை. உன் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் புல்லை வெட்டினா அதை போல ஒரு கேடு உள்ள வேலை இல்லை. இதுதான் அர்த்தம். எல்லாம் இங்கே இருக்கு. எல்லாம் நன்மையாய் பாருங்க. கர்த்தர் பேசின வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் இருதயத்தில் நல்ல வழியில் நடத்தணும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து அறிவிப்பாங்கனே. அல்லேலூயா. ஆமென். உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து அறி. அன்பின் ஆண்டவரே, என்ன போய் நீங்க நல்லவனா பார்த்திருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த கேடுள்ள இருதயத்தை, இந்த திருக்குள்ள இருதயத்தை பார்த்து இந்த காலை வேலையிலே நீர் எங்களோட கூட பேசுனீங்க. ஐயா, உன் இருதயம் ஏதோ சூழ்நிலையினால கேடா போச்சு, ஏதோ சூழ்நிலையினால மனசு கஷ்டத்தில் போச்சு, ஏதோ சூழ்நிலையினால நீ அவிசுவாசமாக போயிட்டா,
ஏதோ சூழ்நிலையினாலே நீ கெட்டவங்கன்னு ஒரு முத்திரை தருத்திட்டா. ஆனால் நான் உன்னை எப்படி படைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மையுள்ள இருதயமா, சுத்தமுள்ள இருதயமா, உண்மையுள்ள இருதயமா, ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று. நீ மனநோலையா நான் உன்னை அழைக்கலை. உன் நல்ல மனசு நிமித்தம் அநேக திருக்குள்ள கேடுள்ள மனசை நீ மாத்திர வல்லமையை கொண்டு நான் உன்னை அடைச்சிருக்கிறேன். ஆமே. நீ படித்தல, உன் நாணம் பெருசு, நீ நாணம் அடைவாய். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயனால் நீ நாணம் அடைய போகிறாய். உன் இருதயத்தை நல்ல வழியில மகனே மகளே நீ நடத்த போகிறா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, ஏன் இந்த அன்பு ஆண்டவரே, ஏன் இந்த அன்பு ஆண்டவரே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. அல்லேலூயா. என் சித்தத்தை என் மேலே வச்சோம். இன்னும் என்னால் வாட தெரியல ஆண்டவரே. நான் யாருன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு இனி காட்டி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. என் இருதயம் நல்லது ஆண்டவரே. என் இருதயம் ஆண்டவரே உண்மை உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, விசுவாசம் உள்ளது, தேவபக்தி உள்ளது, அற்புதம் உள்ளது, அடையாளம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சந்தோஷம் உள்ளது. அநேக கேடுள்ள திருக்குள்ள இருதயத்தை தேவனண்ட திருப்புகிற ஒரு இருதயம் என்னுடைய இருதயம் ஆண்டவரே. நானே சோர்ந்து போய் என்னால் முடியாது, இது நடக்காது, என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நீ சிறுப்பில்லை என்று உன்னை பார்த்து சொல்லாது, நீ கெட்டவன் என்று நீயே உன்னை தீர்மானித்துக் கொள்ளாது. சத்துருவை சிநேகிக்கும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ சத்துருவையே சிநேகிச்சுனா நீ எத்தனை நன்மையும் உண்மை உள்ள இருதயமா நீ இருப்பா. ஆமென். ஐயா, என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. என் இருதயத்துள்ள திருக்கும் கேடு உள்ளதை நீங்கள் எடுத்துருங்க. என் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், அவனுடைய இருதயத்தினுடைய வழிகளுக்கு தகுந்த வண்ணமாய் என் பலனை கொடுக்கிற ஆண்டவர், என் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர், என் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். எங்களை ஆராய்ந்து அச்சிருங்கப்பா, ஆராய்ந்து அறிங்க. எங்கள் மனசை விடுதலாக்கிடுங்க, சமாதானமாக்கிடுங்க. இதுவரை எங்களை ஆட்கொண்டிருந்த எல்லா அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகுவதாக. என்ன நான் நோயாளின்னு நான் நினைச்சிருக்கிற எல்லா அவன் நம்பிக்கையும் நிர்மூலமாகுவதாக, திருக்குள்ளது நிர்மூலமாகுவதாக, கேடுள்ளது நிர்மூலமாகுவதாக. ஆண்டவரே, நல்லவனாக என்னை அழைத்தீரப்பா. யாக்கோப்பு எத்தனாய் அவன் பார்த்தாலும் யாக்கோப்பினுடைய இருதயத்தை உத்தமனா நீங்க பார்த்தீங்க ஆண்டவரே, நீங்க பார்த்தீங்க ஆண்டவரே. பேதுருவை அவன் எத்தனை நாணமில்லாதவனா பார்த்திருந்தாலும் உலகத்தையே அசைக்க போகிற உம்முடைய சீஷராய் நீர் பார்த்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, அதை போலதான் நீங்க எல்லாரையும் பார்க்கிறீரப்பா. எங்களை நீங்க என்னால் முடியாது, எங்களால் இது முடியாது நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்க பார்க்கிற பார்வை வேற, நாங்கள் எங்களை குறித்து நினைச்சிருக்கிறது வேற ஆண்டவரே. எங்கள் பலனை நீர் கொடுத்திருக்கிற பலவீனமாக பார்க்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்தமற்றவளாய் பார்க்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை அவிசுவாசமாய் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் அவநம்பிக்கையாய் பார்க்கக்கூடாது ஆண்டவர். நீர் கொடுத்திருக்கிற நன்மையும் உண்மையையும் சுத்தமாய் பார்த்து அப்படி ஒரு சமாதானத்திற்குள்ளா எங்களை நடத்த ஆண்டவர்.
எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. மகளே, என் மகனே, என் மகளே, இந்நாளிலே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் இருதயத்தை இந்த நல்ல பாதைக்கு நீ நடத்துவாயானால் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளிடத்திலே, உன் ஊழியத்திலே நன்மையாய் கர்த்தர் உன்னை அருளை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை மனத்தாழ்மையோடும் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினால் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் நன்மையும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். பரிசுத்தாவியானவர் உம்மை துதித்து மகிழ்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கூட இருப்பார். நன்மையானவர்கள வாழ்க்கையில் நீ காணுவா. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென். ஆமென். தேங்க்யூ.